ஓம் குருவே பிரம்மா, குருவே திருமால், குருவே சிவன், குருவே பரபிரம்மம், குருவே பஞ்சபூதம், குருவே ஐம்புலன், குருவே சரணம், குருவே வணக்கம். இன்று நாம் மிகவும் அற்புதமான ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். தற்சமயம் இந்த அக்டோபர் மாதத்தில், அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய கந்த சஷ்டி விழாவை பற்றி நம்ம இன்றைக்கி தகவலை தெரிஞ்சுக்கலாம். கந்த சஷ்டி விழா அப்படின்னு சொல்லி எல்லா கேலண்டர்லையும் பார்த்துருப்போம். கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா? உண்மை என்ன அப்படின்னா, என்ன பார்வையில் கந்த சஷ்டி விரதம் கிடையாதுங்க, கந்த சக்தி விரதம். கந்த சக்தி விரதம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன் அப்படின்னா, முருகன் தமிழ் கடவுள், ரைட்டா? தமிழ் அழகு வடிவானவர் முருகன், தமிழ் கடவுளானவர் முருகன். ஸோ அதனால் வடமொழி எழுத்து எப்படி இதில் நுழைஞ்சதுன்னு எனக்கு தெரியலை. உண்மை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாமே அந்த கந்த சக்தி விரதத்தோடைய வரலாறு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நான் நம்புகிறேன். அதாவது பிரம்மாவுடைய 2 மகன்கள் இருந்தாங்க, தட்சகன், காசிபன். இந்த தட்சகன், காசிபன் 2 மகன்கள் பிரம்மாவோட பிள்ளைகள் இல்லையா? ஸோ பிரம்மா என்ன சொல்லியிருப்பார்னா, நீங்கள் நெடுநாட்கள் நல்லா வாழணும் அப்படின்னா நீங்கள் சிவன் நோக்கி தவம் புரிங்க, சிவன் உங்களுக்கு அருள் புரிவார், உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டு நெடுநாட்கள் நல்லா வாழணும்னு சொல்லி அறிவுரை கூறியிருப்பாங்க. அதன்படி என்ன பண்ணியிருப்பார்னா, தட்சகன் சிவன் நோக்கி பயங்கரமான ஒரு கடுந்தவம் புரிஞ்சிருப்பார். அந்த சிவன் தவத்தின் மெச்சி சிவபெருமான் அவருக்கு வேண்டிய வரங்களையும் தந்திருப்பாங்க. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, சிவன் வரம் கொடுத்து விட்டால் அதுக்கு மிஞ்சிய தடுப்பார் யாரும் இல்லை இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப தவறுகள் செய்ய ஆரம்பித்த உடனே சிவன் என்ன பண்ணுவார்னா, வீரபத்ரராக அனுப்பி அவரை தட்சகனை வதம் பண்ணிடுவார். ஸோ 2வது மகனாக காசிபன் என்ன பண்ணுவார்னா, ஸோ அவரும் பல யுகங்கள் தவம் இருப்பார். இதில் பல வரம் பெற்று ரொம்ப எப்பயுமே வறுமையில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு சாப்பாடை வீண் பண்ண மாட்டோம், காசு அதிகமாக செலவு பண்ண மாட்டோம், கச்சிதமாக எல்லாமே பக்குவமாக பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம், ரொம்ப சிக்கனமாக வாழ கற்றுக்கிடுவோம். வறுமையில் இருக்கும் பொழுது காசே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், ரொம்ப வறுமையில் ரொம்ப சிக்கனமாக எளிமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்குவோம். கரெக்டாக ஒரு சின்ன துணி கிழிஞ்சிருந்தால் கூட நம்ம அதை அப்படியே தைச்சி நம்ம போட்டுக்குவோம். ஒரே செருப்பு ரொம்ப தேஞ்சு போனால் கூட வச்சிட்ருப்போம். அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ரொம்ப சிக்கனமாக வாழ கற்றுக்குவோம். இதுவே நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கிங்க, அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாமே ஹைஃபையாக ரொம்ப இந்த கொஞ்சம் ஒரு நூல் போயினா கூட தூக்கி போட புது துணி, ஒரு பேனா இருக்கும் பொழுது இன்னொரு பேனா வாங்கு, ஏதோ ஒன்று ஆடம்பரமாக வாழ முயற்சி பண்ணுவோம். இருந்தாலும் இன்னும் மேம்பட்டு வாழ முயற்சி பண்ணுவோம். 10 ரூபாய்க்கு சாப்பிட்லாம், நம்ம வயிறு நிறையறதுக்கு 40 ரூபா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் ஒரு டீ பன் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்த காலமெல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு நேரத்துக்கே 1000 ரூபா 2000 ரூபாலாம் செலவு சாதாரணமாக பண்ணக்கூடிய தன்மையை நம்ம கண்ணு முன்னாடி நம்மளே பார்க்குறோம் இல்லையா? ஒருத்தருமே அதை அனுபவிச்சிருப்போம். காசே இல்லாதப்போ ரொம்ப வறுமையில் இருக்கப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு போன காலமெல்லாம் போயிட்டு, உடனே என்ன பண்ணுவோம், காசு வந்துருச்சுன்னா நல்ல பெரிய ஹோட்டலாக பாரு, நல்லா செலவு பண்ணு, அந்த மாதிரி நம்ம காசை வீண் பண்ணி நம்ம எளிமையை தாண்டி போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவரும் நம்ம காசிபன் என்ன பண்ணுவார், வரமெல்லாம் வந்துடுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பார். ஸோ பல துன்பங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதனால் அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார், அசுரகுரு. அந்த அசுர குலத்தோட தலைவன் சுக்கிரன். அவர் ஒரு மாயை வடிவில் ஒரு பெண் அனுப்புகிறாரு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாரு, நம்ம காசிபன் அந்த பெண்ணோட அழகில் மயங்கிடுறாரு. ஸோ இதனால் என்னாச்சு, தவ வலிமையெல்லாம் போயிடுது. ஸோ இந்த காசிபன் மாயையான அந்த பெண் 2 பேர்த்துக்கும் 4 பசங்க, 3 பசங்க ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. ஸோ அதில் 3 பசங்க ஒரு பொண்ணு. அதில் சூரபத்மன் அப்படிங்கிற ஒருத்தர், சிங்கன் அப்படின்னு ஒருத்தர், அதாவது சிங்க முகத்துடைய பிறந்தவர் சிங்கன், யானை முகத்தோடு பிறந்தவர் தாரகன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆட்டுத்தலையோட பிறந்தவர் அசுமுகி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. ஸோ 3 பசங்க ஒரு பெண் பிறக்கிறாங்க. இந்த 3 பேர்த்துக்குமே இவர் காசிபன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தவபலிமை இழந்துடுறாரு இல்லையா? ஸோ அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 4 பேருமே சிவன் நோக்கி தவம் புரிங்க,
ரொம்ப கடுமையான தவத்தை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான வரங்கள் கிடைக்கும். நீங்க அத வச்சு நீங்க நிம்மதியா, சந்தோஷமா வாழுங்கங்கிற மாரி அறிவுரை சொல்லியிருப்பாரு. அப்பா சொன்ன மாரியே. ஆனா என்ன நல்ல வழியில பயன்படுத்திக்கல இல்லையா? ஸோ, அதனால இப்ப சூரபத்மன் என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 100, 108 யுகங்களாக யுகங்கள்ங்கிறது பல 100 ஆண்டுகள், பல கோடி ஆண்டுகள் சென்றது. ஸோ, பல யுகங்கள் தவம் செய்து சிவன நோக்கி தவம் செய்தாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு வரம், என்ன வரம் அப்படின்னு சொல்லி சிவன் கேட்கும்பொழுது, அவர் சொல்றாரு, "எனக்கு சாகா வரம் வேண்டும். எனக்கு வந்து சாவே வரக்கூடாது." அப்படின்னு சொல்லி ஒரு வரத்த வந்து சிவபெருமான் அவர்கள்ட்ட கேட்பாங்க. அப்போ சிவபெருமான் என்ன சொல்லுவாங்க, "இந்த பூமியில பொறுத்தவரைக்கும் ஒன்று உருவாக்கப்படுகிறது என்றால் அது அழிந்தே தீர வேண்டும். அதே மாரி பிறந்தால் இறந்தே தீர வேண்டும். அதனால இறக்காம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எந்த வழியில உன்னோட அழிவு வரணுங்கிறத வேண்டிக்கோ. அத வேணா என்னால செஞ்சு தர முடியுங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து சூரபத்மன் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப சாதுரியமான ஒரு அழிவு கேட்பாரு. அதாவது பெண் வயிற்றில பிறந்த குழந்தையால என்ன அழிவு வரக்கூடாது. ஸோ, அப்போ என்ன பண்ணுவோம், எந்த குழந்தை யாரா இருந்தாலும் சரி, அம்மாவோட வயித்துல இருந்து தான் நம்ம பொறந்து வருவோம். ஸோ, அப்போ என்ன பண்ண முடியாது, அந்த மாரி ஒரு குழந்தை பிறக்கவே வாய்ப்பில்ல. அப்போ நம்மள அழிக்கவே முடியாது. அப்போ நம்ம வந்து சாகாத வரத்தோட எப்பயும் நெடு நாட்கள் வாழ முடியும். அப்போ நம்மளுக்கு அழிவே கிடையாதுங்கிறத ஒரு கணக்குல வந்து சூரபத்மன் வந்து சிவன்ட்ட வரம் வாங்கிருவாரு. அதாவது பெண் வயிற்றில பிறந்த குழந்தை என்னைய வந்து அழிக்கக்கூடாது. எந்த ஒரு பெண் வயித்துலயும் வந்து குழந்தை பொறந்தவங்களால எனக்கு அழிவு நேரக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய வரம். ஸோ, அப்போ என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லையா? எப்படியா இருந்தாலும் வயித்துல இருந்து குழந்தை வந்தா தானே வந்து அந்த குழந்தை தானே வளர்ந்து அழிக்க முடியும். ஸோ, அப்போ அழியவே வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ, இந்த மாரி ஒரு சூழ்நிலையில அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனி நம்மளுக்கு அழிவே கிடையாது அப்படின்ட்டு அந்த வரத்த வாங்கிட்டதுனால, தேவலோகம் பல பல துன்பங்கள், ஏன்னா இது அழியவே மாட்டோங்கிறப்போ எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்களேன். அப்போ நெறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நெறைய தொந்தரவுகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ, இதனால என்ன பண்றாங்கன்னா, சிவன் வந்து நெற்றிக்கண்ல இருந்து அ அ நெற்றிக்கண் திறந்து நெருப்ப வந்து விடுறாரு. ஸோ, அந்த நெருப்பு, அந்த வாயு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நெருப்ப வந்து சரவண பொய்கையில வந்து 6 விதமா வந்து தாமரை இதழ்கள்ல விடுறாங்க. ஸோ, அப்படி விடும்பொழுது என்ன ஆகும்னா, கார்த்திகை பெண்கள் எல்லாருமே அந்த 6 குழந்தைகளாக அந்த நெருப்புலருந்து பிறந்த அந்த உருவம் வந்து வளர ஆரம்பிக்குது. அத வந்து கார்த்திகை பெண்கள் வந்து பாதுகாக்குறாங்க. அந்த கார்த்திகை பெண்களுக்கு அப்போ இவரு வந்து நெற்றிக்கண்ல இருந்து தானே பிறந்திருக்கிறாங்க. ஸோ, அப்போ வந்து அந்த குழந்தைகளா 6 நெருப்பு பிழம்பும் 6 குழந்தைகளாக உருவாகம் ஆயிடுத்து. ஸோ, அப்போ அங்கருந்து வாயு பகவான் என்ன பண்றாரு, அந்த சரவண பொய்கையில 6 விதமா கார்த்திகை பெண்கள்ட்டயும் குடுத்து வளர்த்த அவரு எல்லாமே யாரு? முருகனா இப்ப நம்ம வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ, எல்லாமே நெருப்போட அம்சமா நம்ம பார்க்குறோம். ஸோ, அப்போ பார்வதி தேவி வந்து அந்த 6 பேத்தையும் அணைக்கும் பொழுது ஓர் உருவமா உருவாகிடுறாங்க. அத நம்ம கந்தன் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டா? ஸோ, இதுதான். அத பின்புல ஒரு வரலாறு. ஸோ, இப்ப என்ன ஆயிடுத்து, அவர் வந்து பெண்ணோட வயிற்றில பிறக்கல. பார்வதி தேவியோட சக்தியும் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ, இப்போ வந்து ரொம்ப தொந்தரவு ஆயிட்டதுனால, ஃபர்ஸ்ட்டு முருகன் என்ன பண்றாரு, கந்தன் கந்த சஷ்டி இல்லையா? கந்தத்த சக்தி. ஸோ, அப்போ இவர் சிங்கமுகன், தாராசுரன், ஸோ, இவைங்களெல்லாம் வந்து மீதி இருக்கக்கூடிய இதர இவர் கூட இருக்கவங்கள அஜமுகி இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, 5 நாளா அவர் வந்து வதம் பண்றாரு. முருகன் வந்து வதம் பண்றாரு. ஸோ, 6வது நாள் என்ன பண்றாரு, சூரபத்மனையும் நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. எல்லாரும் வந்து முறையிடும் பொழுது சூரபத்மனையும் நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ, இவர சூரபத்மன் அழிக்கிறதுக்கு முன்னாடி வீரபாகு அப்படிங்கிறவர் வந்து தூது விடுறாரு. வீரபாகு அப்படிங்கிறவர வந்து முருகப்பெருமான் வந்து தூது விடுறாரு. இந்த மாதிரி வந்து அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, விட்டுடுங்க. யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்கங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ, இவரு வீரபத்மன் என்ன பண்றாரு, வீரமகேந்திரபுரி அப்படின்னு ஒரு ஊரையே, ஒரு பெரிய நகரத்தையே உருவாக்கி அங்க வசிக்கிறாரு. ஸோ, இவரு வந்து எல்லாரோட துணையும் இருக்கு இல்லையா? ஸோ, அதுக்கப்புறம் வந்து தான் நம்ப முருகன் அங்கலாம் போய் பார்க்கும் பொழுது, சிறுவன வந்து அழிக்கிறதுக்கு மனமில்ல அப்படின்னு சொல்லி சூரபத்மன் வந்து சொல்லியிருப்பாரு.
அப்போது சூரபத்மன் அந்த சொன்ன வார்த்தை அது முன்னாடி நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம் இல்லையா? சிறுவன் பொடியன் அப்படின்ற மாதிரி டயலாக் வந்திருக்கும். ஸோ அது என்னன்னா சூரபத்மன் வந்து ஒரு சின்ன பையன்லாம் எதுவும் பண்ணுறதில்லைங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அப்போ முருகன் வந்து என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ கொடூரமான ஒரு குணங்களை உடைய இவரிடத்திலயுமே வந்து ஒரு கனிவான மனம் இருப்பத வந்து முருகப்பெருமான் வந்து புரிஞ்சுக்கிறாரு. எம் இவ்வளோ கொடூரம், இவ்வளோ தொந்தரவுகள் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர அழிச்சிருக்காங்க, இவ்வளோ பேர நம்ம தொந்தரவு பண்ணி இத்தனை கொடூரங்கள் செய்தாலுமே அவர் மனதிற்குள்ளேயும் ஒரு சிறு வந்து கனிவான ஒரு குணம் இருக்கிறது. ஸோ அப்போ வந்து நம்ம இவர வந்து அழிக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆட்கொண்டுக்கணும். நம்ம கூட சேர்த்திக்கணும். அதாவது நம்மளுடைய அருள குடுக்கணுங்கிறது ஒரு எண்ணமா இருந்தது. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா, சூரபத்மனுக்கு தன்னுடைய அ உண்மையான சொரூபத்த காமிக்கிறாரு. ஞான வடிவத்த காமிக்கிறாரு. அதுல வந்து என்ன பண்றாரு, வீரபத்மன் வந்து அவரோட ஆணவம் வந்து அழிந்துருது. அ பொய்யான அந்த கோவம், பொய்யான வீரம். ஸோ இதெல்லாம் தான் வீரம்னு நெனச்சிட்டு இருந்தாரு இல்லையா? ஒருத்தர தொந்தரவு பண்றது தான் வீரம்னு நெனச்சிட்டு இருந்தாரு. ஒருத்தர வந்து தீய வழியில வந்து தொந்தரவு பண்றது எல்லாமே எதெல்லாம் அடுத்தவங்கள தொந்தரவு பண்ற மாரியான விஷயங்களோ, இதுதான் வீரம்னு நெனச்சிட்டு இருந்த அந்த சூரபத்மன வந்து அவரோட ஆணவம் வந்து முற்றிலுமாக அழிந்து, இவருக்கும் ஞானம் வந்துட்டதுனால, அவர் என்ன பண்றாரு, இனி நான் வந்து உங்களுக்கு தன்னோட மனச வந்து மாத்திக்கிறாரு. கரெக்ட்டா? மாத்திக்கிறாரு. ஸோ, அந்த சமயத்தில வந்து முருகப்பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட ஞான வடிவத்த இவருக்கு காமிச்சது எதுக்காக? ஆட்கொண்டுக்கிறதுக்காக தான். ரைட்டா? ஸோ, அது வந்து ஞாபகத்தில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதாவது நம்மளோட ஞான சொரூபத்த வந்து பார்த்தத வந்து மைண்ட்ல வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, அந்த நினைவு மட்டும் அழிச்சிருப்பாரு. அதில என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நினைவுகள இவரு மாறுன நினைவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுது. ஸோ, அப்ப என்ன ஆயிடுத்து, நம்ம ஆணவம் நம்மகிட்ட அழிஞ்சது அப்படிங்கிறதே அவரு புரிஞ்சுக்கல. ரைட்டா? மறுபடியும் என்ன பண்றாரு, தொந்தரவு பண்றாரு. ஸோ, அப்போ வந்து மாமரமா மாறி அந்த மாரி தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ரைட்டா? ஸோ, இவர ஆட்கொன்றத வந்து மாமரமா மாறிடுறாரு. ஸோ, மாமரமா மாறுற பட்சத்தில அந்த சமயத்தில வந்து சக்தி பார்வதி தேவியா இருக்காங்க இல்லையா? ஸோ, இதுக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்பயும் அவரோட நினைவுகள் போயிட்டதுனால மறுபடியும் என்ன பண்ணிருவாரு, தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ரைட்டா? ஸோ, நம்ம திருந்திட்டோன்னு அவருக்கு தெரியல இல்லையா? ஸோ, அப்ப அந்த நினைவுகள அழிச்சிட்டார் இல்லையா? மறைஞ்சிட்டதுனால மறுபடியும் இதாயிட்டாரு. அதுக்கு அந்த ஒரு சமயத்தில தான் வந்து மாமரமா மாறிருவாரு. அப்போ சக்தி என்ன பண்ணுவாங்க, பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சக்திய வந்து வேலா மாத்தி முருகப்பெருமானுக்கு ஆசீர்வாதம் வழங்கி குடுப்பாங்க. அதான் நம்ம வெற்றிவேல், சக்திவேல்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த ஒரு வேல் அதுதான் அந்த கந்த சக்தி விரதம் அப்படிங்கிறது அந்த ஒரு சக்திக்காக தான். அந்த ஒரு சக்திய நம்பளும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரத்தன்மை, நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள், அம் எ ஏதேனும் தவறுகள் இருந்தா, அத எல்லாமே அழிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது தான் அந்த சக்தி. ஸோ, அந்த சக்தி வந்து வேலா வந்து முருகன் வாங்கிடுறாரு. அந்த மாமரத்த வந்து பிளந்துடுறாரு வேலால விட்டு. அப்போ 2 பாகமா உடையுது. அந்த ஒரு பாகத்த வந்து மயிலாகவும், ஒரு பாகத்த சேவலாகவும் தன் கூடயே வைத்துக் கொள்றாரு. அந்த சூரபத்மன் என்னன்னா கடலா மாறிடுறாரு. ஸோ, வேண்டிக்கிறாரு. இந்த மாரி வந்து அ என்னோட சுயநினைவ இழந்து, இன்னும் நான் பெற்ற வரங்களால தான் நான் ரொம்ப துன்பத்த குடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே. ஸோ, என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து ஆணவத்தோட தன் நிலைய மறந்து துன்புறுத்துறாங்களோ, யாரா இருந்தாலும் சரி, இந்த கடல்ல வந்து குளிச்சுட்டு உன்னோட அ மந்திரத்த சொல்லும் பொழுது, உன்னையே சரணாகதி அடையும் பொழுது, அவங்களுக்கு நல்லது குடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அவரும் கடலா மாறிடுறத நம்ம படிக்கிறோம். ஒரு பக்கம் மயிலாவும், சேவலாகவும் மாறிடுறாருன்னு படிக்கிறோம். கரெக்ட்டா? இதுதான் வந்து 6 நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த ஒரு சம்பவம். கரெக்ட்டா? ஸோ, முருகன்னா அழகு இல்லையா? ஸோ, அழகு, 6 முகம். சுக்கிரன் வந்து அழகுக்கு உண்டானவர். ரைட்டா? ஸோ, அவரும் அழகுக்கு உண்டானவர். அவருக்கு சம்மந்தப்பட்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா 6 தான். ஸோ, நம்ம முருகனுக்கும் 6 தான். ஸோ, வசீகரத்தன்மை, குழந்தை பாக்கியம், வீரம் எல்லாம் சகலமும் இவர் வந்து ஒரு சித்தர். நம்ப இது வந்து நம்ம கதையில படிக்கக்கூடிய கந்த சக்தி விரதத்துடைய ஒரு கதை. பின்புல வரலாறு. சரி, இப்போ நம்ப இந்த வருடத்திற்குண்டான ஒரு கந்த சக்தி விரதத்த எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ, இது வந்து முதல்ல 48 நாள் இந்த விரதமானது இருக்கு. நம்ம எப்படி ஐயப்பனுக்கு 48 நாள் விரதம் இருக்கோமோ, அதே சம்மந்தப்பட்டது தான் இந்த கந்த சக்தி விரதமும். நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இது எல்லாமே நம்மளுக்கு எழுப்பி விடுறது தான் இந்த விரதத்தோட தன்மை. ஐயப்பனுக்கும் விரதம் இருக்கிறதும் சேம் தான். 2மே ஒரே போல தான். கரெக்ட்டா? ஸோ இந்த 48 நாளும் என்ன எப்படி நம்ம ஐயப்பனுக்கு விரதங்கள் நம்ம மேற்கொள்றோமோ, அதே விரதங்கள் தான் இந்த நம்மளுடைய முருகனுக்கும் இது போடுறோம். முதல் தத்துவமே என்னன்னா சரணாகதி. கரெக்ட்டா? எல்லாமே சரணம். முருகா சரணம், முருகா சரணம், சரணம் சரணம்னா உன்ன தவிர எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சரணம் அடைஞ்சிடுறது. இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே கிடையாது. கரெக்ட்டா? என்னோட உயிர், உடல், என்கிட்ட இருக்க எல்லாமே உன்னோட கருணையினால், அருளால் ஏற்பட்டது தான் சொல்லி சரணாகதி அடைஞ்சிரு. என் துன்பமும் நீதான், இன்பமும் நீதான், சகலமும் நீதான்னு அவர்கிட்ட போய் பாரத்த போட்டுறது. எனக்கு எதுவும் தெரியாது. நீ தான் சாமி பார்த்துக்கணும்னு சொல்லி தான் அதுதான் சரணாகதி. அடுத்தது நமக்கு உண்டான ஒழுக்கத்த நம்ம கத்துக்கிறது, கட்டுப்பாட கத்துக்கிறது. இதெல்லாமே நம்மளுடைய கத்துக்கிறோம். ஸோ இதில அ ஐ ஐப்பசி மாதத்தில அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐப்பசி மாதத்தில வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சமயம் வருது. ஸோ செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமையிலேருந்தே இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா, 48 நாள் நிறைவடையக்கூடியது அக்டோபர் 27ஆ இருக்கும். கரெக்ட்டா? 48 நாள் விரதம் இருக்கீங்க. இப்போ ஆல்ரெடி அந்த விரதத்தில இருப்பாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதியே புதன்கிழமை அன்னைக்கே நம்ம அத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கந்தசஷ்டி விரதம் இப்போ எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லப்போனா, அதாவது அந்த சூரசம்ஹாரம் நடக்கிறதுக்கு உண்டான அந்த போர் சொல்லுவோம் இல்லையா? அந்த விழாக்கள்லாம் நடக்கக்கூடியது. அதாவது அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அழிவதே விழா தான். கரெக்ட்டா? ஸோ அது அக்டோபர் 22ஆம் தேதி ஐப்பசி மாதம் 5ஆம் நாள். அதாவது அமாவாசை அடுத்த நாள் வருது. ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் வருது. அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி. அதாவது ஐப்பசி 10ஆம் தேதி. ரைட்டா? 5ஆம் தேதி தொடங்கி 10ஆம் நாள் 6வது நாள் 22, 23, 24, 25, 26, 27. கரெக்ட்டா? இந்த 6 நாட்களும் தான் கந்த சக்தி விரதத்துக்கு உண்டான நாட்கள். மிகவும் முக்கியமான நாட்கள் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்தும் கூட நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். 48 நாள், 24 நாள். ஸோ 48 நம்ம எப்படி ஐயப்பன் சாமிலாம் முன்ன நம்ம 48 நாள் விரதம் இருந்து போவோம். ரைட்டா? அப்புறம் 7 நாள் விரதம் இருப்போம். அந்த மாரி எப்படியோ அதுக்கு தகுந்த மாரி. ஸோ உங்களோட எப்படியோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தோம்னா, இந்த கந்த சக்தி விரதத்தில இருக்கக்கூடிய 22லேருந்து 27ஆம் தேதி வரைக்குமாவது நம்ம என்ன பண்ணோம், சப்போஸ் விரதம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில இல்லைனாலும் நீங்க இந்த நாட்களும் சேர்ந்து தான் வரும். இந்த 6 நாளும் சேர்ந்து தான் வரும். இதுக்கு முன்னாடி 6 நாள் வந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நாள்லேருந்து எத்தனை நாள் வருதோ, நீங்க அதுக்கு தகுந்த மாரி 27 நாள், 21 நாள் உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அந்த மாரி நீங்க நாட்கள் கணக்கு வைத்து, அந்த நாள் அன்னைக்கு அந்த விரதத்த முடிச்சுக்கங்க. விரதம் என்னைக்கு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுக்கு முன்னாடி நாளே வீடெல்லாம் தூய்மைப்படுத்திருங்க. வீட்ல இருக்கவங்களுக்கும் சொல்லிடுங்க, இந்த மாரி நான் விரதம் இருக்க போறேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கங்க. எந்த கெட்ட காரியத்துக்கும் துர்மரணங்களோ அல்லது ஏதோ நம்மளுக்கு தெரியும்ல, விரதம் இருக்கும் பொழுது வீடு தூய்மையா இருக்கணும், மனசு தூய்மையா இருக்கணும். இது எல்லாமே தான். அடுத்த நாள் முன்னாடி நாளே எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ அடுத்த நாள் நேரமா தலைக்கு குளிச்சுட்டு, சூரியன் வணங்கிட்டு, விளக்கு ஏத்தி, முருகனுக்கு வணங்கி படையல் போட்டு, சாமி கும்பிட்டு, துளசி மாலையோ அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட துளசி மாலை பெரும்பாலும் நம்ம அணிஞ்சுக்குவோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு குருவே முருகன் தான். நம்மளுக்கு ஒரு குழந்தை யாரா இருந்தாங்கன்னா, அவிங்க மாலை போட சொல்லி நம்ம அணிந்து கொள்ளலாம். இதில மாலை போட்ட தினத்திலேருந்து மாலை கழட்டுற வரைக்குமே மன தூய்மையா இருக்கணும், பக்தியா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், சரணாகதி தத்துவத்தோட இருக்கணும். ஓம் சரவண பவ எல்லா மந்திரங்களும் நீங்க எவ்வளோ பெரிய மாந்திரீக வேலையா இருந்தாலும், சரவண பவ அப்படிங்கிற மந்திரம் இல்லாம, அந்த ஓம் அப்படிங்கிற விஷயம் இல்லாம, அந்த அந்த மந்திர கட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது நட்சத்திர வடிவில இருக்கக்கூடிய அந்த விஷயம் சமாச்சாரம் இல்லாம கண்டிப்பா அது இருக்காது. கரெக்ட்டா? எந்த மாந்திரீக தந்திரத்த பார்த்தீங்கனாலும், நீங்க பார்த்துக்குங்க. ஓம் அந்த மந்திரங்கள் கண்டிப்பா இருக்கும். ஓம் அப்புறம் சரவண பவ அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். முருகனுக்கு உகந்த தினமும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் முதல்
முழு முதலான வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து கந்தசஷ்டி நாள் அன்னைக்கு தொடங்குது அந்த நாளுக்கும், அதாவது விரதம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த நாளும், விரதம் முடிவடையக்கூடிய 27ஆம் தேதி, பொதுவா நம்ம எப்போ விரதம் ஸ்டார்ட் பண்ணலாம் 27ஆம் தேதி அந்த விரதத்தை முடிப்போம். ஸோ அந்த கடைசி நாள் வந்து உபவாசம் இருக்கிறது. உபவாசம்னா முழு நேர உணவு வந்து தியாகம் பண்ணுறது. இல்லைன்னா அதுக்கு தகுந்த, அதாவது ஏன்னா வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. இவ்வளோ தாங்க விஷயம். அன்னைக்கு பழங்கள் சாப்பிடலாமா, பால் சாப்பிடலாமா, நமக்கு அரை வயித்துக்கு என்ன தேவையோ எனர்ஜி, சக்தி, அதாவது நம்ம தொழிலுக்கு தகுந்த மாரி, உடல் உழைப்புக்கு தகுந்த மாரி அந்த இது மாறும் இல்லையா? எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவின் அளவு, சக்திகள் எல்லாமே மாறும். ஸோ அதே போல தான் வந்து இப்போ நம்ம ஒருத்தர் உட்காந்துட்டே இருக்காருன்னு வச்சுக்கிடுங்களேன், உட்காந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு போனா பாருங்க, ஜீரணம் பண்ணுறது கஷ்டம். ஒரு கடினமான உழைப்பாளி, அங்கேயும் இங்கேயும் ஏறாரு, படியெல்லாம் ஏறணும், அந்த மாரி இருக்கப்போ இவரு சாப்பிட்ற சாப்பாடு அவருக்கு செட் ஆகாது. கரெக்ட்டா? இவருக்கு உடனே பசி எடுத்துரும். ஏன்னா உடல் உழைப்பு அந்த மாரி. மூளைக்குண்டான உழைப்பும் அதே போல தான். இருந்தாலும் உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள் ஜீரணம் பண்ணுறதோட தன்மை வேறுபடுது. ஸோ அதுக்கு தகுந்த மாரி அரை வயிற்று சாப்பாடுங்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க. முடிந்த அளவு பால், பழம், ஓய்வான அந்த ஒரு நாளைக்கு மட்டும் ஓய்வு எடுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த ஒரு நாள் வந்து முருகன தியானம் பண்ணுறதுக்கான, முருகனுடைய முருகனுடைய பாடல்கள் கேட்க வேண்டாம், பாடுங்கள். அதான் முக்கியம். கரெக்ட்டா? முருகனுக்கு பிடித்த ஒரு மாலைய வாங்கி போடணும். என்ன மாலை தெரியுங்களா? பக்தி மாலை தான். முருகன்ட்ட பக்தியா இருக்கணும். அவ்வளோதான். வேண்டிக்கணும். வெட்கப்படாம முருகா சரணம், அந்த மாரி 108 சரணங்கள் சொல்லி, சொல்லி, சொல்லி நம்ப தான் சொல்லணும். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம் அப்படின்னு சொல்றது. வாய் விட்டு முருகன அழைச்சா என்னது அழகா வந்து இருக்கும். அதனால மந்திரங்கள் ஒலிக்க விட்டு நம்ம காதால கேட்டுக்கொண்டு இருந்தால் போதும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க முருகனோட திருப்புகழோ அல்லது உங்களுக்கு என்ன எளிமையான கடவுள், கரெக்ட்டா? குழந்தையான கடவுள். ஸோ அதனால பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்க மாட்டாரு. அன்பா, தூய மனதோட முருகா அப்படின்னு சொன்னாவே அது போதும். ரைட்டா? அவரு வந்து எல்லாத்துக்குமான தெய்வம். குழந்தையிலருந்து நம்ப ம் ரொம்ப வயோதிகராக இருக்கிற வரைக்குமான தெய்வம் யாருன்னா முருக கடவுள் தான். இதுல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது. தமிழுக்கான தெய்வமும், நமக்கான தெய்வம், பொதுவான தெய்வம்னு சொன்னா முருகன் தான். கரெக்ட்டா? அத்தன பேத்துக்கு உண்டான தெய்வமும் முருகன் தான். பிறந்த குழந்தைக்கும் முருகன் தான். நடுத்தர வயதுக்கும் முருகன் தான். அதுக்கு மேல கூடிய வயதானவர்களுக்கும் முருகன் தான். ஸோ முருகன் வந்து அப்பேற்பட்ட ஒரு கடவுள். ரைட்டா? நம்ம எப்படி கூப்பிட்டாலும் நம்ம குழந்தையா நெனச்சு கொஞ்சலாம். ரைட்டா? வீரனா நெனச்சு நம்மளுடைய கஷ்டத்த சொல்லலாம், தீர்த்து வைப்பாரு. வ ஒரு வழிகாட்டியா நெனச்சு அவர்கிட்ட வேண்டிட்டு வழிய கேட்டோம்னா, அதுக்கான வழிய காமிப்பாரு. கிரகங்கள் தோஷம் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீங்க முருகன்ட்ட வழிபட்டாலும் அதையும் தீர்த்து வைப்பார். இன்பத்தையும் தருவார். கரெக்ட்டா? எல்லா செல்வமும் அவர்கிட்ட இருக்கு. அவ்வளோதான். ஸோ அதனால நீங்க வாய் விட்டு முருகா சரணம், அந்த மாரி உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படி அந்த ஒரு நாள் வந்து சொல்லுங்க. இல்லைன்னா எழுதுங்க. முருகா சரணம், ஓம் முருகா சரணம் அப்படிங்கிற மாரி எழுதுங்க. கரெக்ட்டா? நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் இல்லையா? அந்த மாரி ஓம் முருகா சரணம் அப்படின்ற மாரி எழுதுங்க. போற்றிங்கிறதுக்கும், சரணம்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரணம் அப்படின்னா, நான் உன்ன வந்து நான் உன்னோட உன் தன்மைக்குள்ள நான் ஐக்கியமாயிடுறேன், சேர்ந்துடுறேங்கிறது. போற்றினா நீ வாழ்க அப்படிங்கிறது. கரெக்ட்டா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ இந்த மாரி நம்ம இந்த விரதம் இருக்கும் பொழுது, அந்த 22லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கலாம். 27ஆம் தேதி இரவு வந்து சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம். சூரவதம் அதான் உண்ம. அந்த சூரம் அப்படிங்கிறது, அந்த சூரபத்மன் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு அழியுது. அந்த முருகன் வந்து சூரபத்மனை அழிக்கிறார் அங்கே. நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ வந்து ஏதோ ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வந்திருக்கும். கரெக்ட்டா? கெட்ட எண்ணங்கள் வந்திருக்கும். நமக்கே அறியாம பொறாமப்பட்டுருப்போம். நமக்கே அறியாம தவறுகள் செஞ்சிருப்போம். நம்மளையே அறியாம யாருக்காவது கெடுதல் நெனச்சிருப்போம். நம்மளே அறியாம ஏதோ ஒரு தவறுகள் தெரிந்தும், தெரியாமலும், அறிந்தும், அறியாமலும் ஏதோ ஒரு தவறுகள் நம்மளை மீறி நடந்திருக்கும். நம்ம நடக்கும்பொழுது எத்தனையோ உயிர்கள் நசுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ எவ்வளவோ துன்பங்கள் நமக்கு மீறி, அதான் நம்ம யாருக்குமே துன்பப்படுத்தக்கூடாதுன்னு நெனச்சிருப்போம். இருந்தாலும் நம்ம துன்பப்படுத்தியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம் 4 பேர் கூட திட்டுவாங்க. இவன்லாம் ஒரு இப்படியா, அப்படியான்ட்டு. அந்த மாரி எதுவா இருந்தாலும் சரிதான். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம், நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம், பேராசை எல்லாமே அதோட அழிஞ்சிரும். முருகன் வந்து நமக்குள்ள வந்து எல்லாத்தையும் அழிச்சிருவாரு.
நம்ம எப்படி சிஸ்டத்த ஃபார்மேட் பண்ணுறோம் அந்த மாரி சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்மளை குடுத்துருவாரு. கரெக்ட்டா? நீங்க அடுத்த நாள் பாருங்க, செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி நமக்கே ஒரு மனமாற்றம் இருக்கும். ஏதோ ஒண்ணு விட்டு போன மாரி இருக்கும். நீங்க கடுமையான ஒரு 10 நாள், 12 நாள் அந்த மாரி உங்களுக்கு எப்படி விரதம் இருக்க முடியுமோ, நீங்க இருந்துட்டு 27ஆம் தேதி மாலை வந்து முருகனுக்கு நெய்வேத்தியமெல்லாம் படைச்சு கரெக்ட்டா? அதாவது முருகனுக்கு வந்து விளக்கு பத்த வச்சு, முருகனுக்கு மாலை புது மாலை ஏதோ ஒண்ணு போட்டு, முருகனுக்கு தேவையான படையல் போட்டு, அன்னைக்கு அந்த விரதத்த முடிச்சுட்டு, அன்னைக்கு இரவு வந்து முருகனுக்கு ஒரு நல்ல ஒரு பாடல்கள் அந்த மாரி பாடி முடிச்சுட்டு, அன்னைக்கு நைட்டு தூங்கி அடுத்த நாள் எந்திரிச்சு பாருங்க, தானாவே நம்மளுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சிருப்போம். தானாவே குளிச்சுருவோம். ஏன்னா, ஒரு ரொம்ப நாளா பழகிட்டோம் இல்லையா? 1 வாரமோ, 12 நாளோ, 20 நாளோ, ஏதோ ஒண்ணு விட்டுட்டு போன மாரி இருக்கும். நம்மளே லீவ் அவுட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அப்போ நீங்க தானாவே முருகன கும்பிட ஆரம்பிச்சுருவீங்க. கரெக்ட்டா? ஸோ, இதுதான் உண்மை. ஸோ, இது நான் இது இது எதுக்காக இந்த முன்னோர்கள் இந்த மாரி ஒரு இப்போ வந்த வழிபாடெல்லாம் கிடையாதுங்க. 2000, 3000 வேத காலத்திலேயே நம்மளுக்கு வந்து அதுக்கும் முன்னாடி சங்க காலத்துக்கு முன்னாடியிலருந்தே நம்மளோட குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல், பாலை ரைட்டா? ஸோ, குறிஞ்சி முருகன், மலை முருகன் அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாரி வந்து நம்மளுடைய முருகனோட வழிபாடு இருக்கு. ஸோ, இதனால நம்மளுக்கு என்ன முக்கியமா நம்மளுக்கு இருக்குன்னா, மன அமைதி கிடைக்குங்க. மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? அந்த மாரி இருக்கப்போ, இந்த விரதம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, ஒரு மன அமைதிக்குள்ள போகும். அதே மாரி திடமான ஒரு பயமா இருக்குது, எனக்கு வந்து குழப்பமான ஒரு மனநிலை இருக்குன்னா, அதுக்கு திடமான மனம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ, இத பண்ணலாமா? வேண்டாமா? வாழ்க்கை ரொம்ப கவலையா இருக்கு. இது எல்லாத்துக்கும் உண்டான தெளிவு கிடைக்கும். நமக்குள்ளேயே அடிப்படையான ஒரு சாந்தம், அமைதி கிடைக்கும். நமக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள், எதையதையோ பார்த்து, எதையதையோ கேட்டு, சம்மந்தமே இல்லாம எதையதையோ மனப்பாடம் பண்ணி, அந்த மாரி தேவையில்லாததெல்லாம் மைண்ட்குள்ள போட்டு வச்சிருப்போம். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டுருவாரு முருகன், கிளீன் பண்ணி குடுத்துருவாரு. சுத்தமா நம்மளை வந்து ஃபார்வர்ட் பண்ணி, புதுசா அந்த இடத்த எப்படி ஆயுத பூஜைக்கு சுத்தம் பண்ணி விட்டுருவோம், அந்த மாரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்மகிட்ட குடுத்துருவாரு. சாந்தம் கிடைக்கும். ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். ஏன்னா சரணாகதி முருகனே வேண்டிட்டு இருக்கும் பொழுது, நமக்கே ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதே மாரி ஒரு நிம்மதி கிடைக்கும். என்ன செஞ்சாலும் எனக்கு நிம்மதி இல்லையே! என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து நல்லதே இல்லையே! அப்படின்ற மாரிலாம் நிம்மதிய வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஞானம் கிடைக்கும். நம்ப வேலை உண்டு, முருகன கும்பிடுறோம். நம்ம வேலை நம்ம முருகன். நம்ம வேலை நம்ம முருகன். அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ, எ அ என்ன சொல்றது? படிக்கிறோம் அப்படின்னா, முருகன கும்பிடுறோம், திரும்ப படிக்கிறோம். அவ்வளோதான். 2 கண் மாரி ஒரு பார்வை. இல்லையா? அந்த மாரி. வீரம் நம்மளுக்கு கிடைக்கும். வெற்றி நல்லபடியா எல்லாமே நடக்கும். எந்த காரிய தடையும் நீங்கிரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்துரும். ஸோ, முருகனே நம்ம வீட்டுக்கு வராருன்னா, அதுக்கு மீறி என்ன பில்லி சூனியம் என்ன பண்ண முடியும்? எல்லாம் ஓட்டம் புடிச்சிரும். ஸோ, அதில பொறுத்தெல்லாம் பயப்படாதீங்க. கரெக்ட்டா? ஸோ, இது ஒரு நல்ல தெளிவான மனநிலையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ, எல்லாரும் இந்த ஒரு தகவல் வந்து நல்லபடியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அவருடைய அரோகராவுக்கு தனியா அந்த இது நம்ம போடலாம். 108 போற்றிகள் இருக்கு. அதையும் பேசி போடலாம். ஓகேங்களா? ஸோ, மிக்க நன்றி. எல்லாமே முருகனுடைய அருளால இன்னைக்கு நான் இத சொல்லியிருக்கேன்னு நான் நம்புறேன். எல்லாமே நல்லபடியா நல்லதே நடக்கும்.